ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 8ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் தமிழ் பேட்டர்ன் 8க்கு 100 மார்க்கு. இதில் 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை? தன் குற்றம் என தொடங்கும் திருக்குறள். திருவிகா சங்ககால புலவர்களாக குறிப்பிடுவர் 4 பெயர்களை எழுது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. சொற்சொடரில் அமைத்து எழுதுக. அழகு அணிகலன். அதே மாதிரி ஊமை தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. உடலும் உயிரும் போல மடை திறந்த வெள்ளம் போல. நோய் பெருக காரணம் என்ன? நெக்ஸ்ட்டு எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என சியாடல் கூறுகிறார். அதே மாதிரி எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். 34வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றது? 5x5 25. நீதி நெறி விளக்கப்பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்துள்ளது. நோயின் வகைகள், அவற்றை தீர்க்கும் வழிகள். கீழ்காணும் படத்தை வச்சு ஒரு 10 சொற்கள் எழுதணும். விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு பாராட்டு கடிதம். அதே மாதிரி கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுது. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. அனுமதி இலவசம், 10% தள்ளுபடி. அறிவு செல்வத்தை அள்ளிச் செல்ல வாரீர். புத்தக திருவிழா எங்கு நடைபெறுகிறது? ஸோ பார்த்திங்கன்னா ஈரோடு. எத்தனை ஆண்டுகளான புத்தகங்கள் திருவிழா நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து உள்ளே எழுதணும். அதே மாதிரி புத்தக திருவிழா எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே புத்தக திருவிழாவுக்காக நுழைவு கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை யாது? 10% தள்ளுபடி. பள்ளியிலும் வீட்டிலும் உங்கள் பொறுப்புகள் வேணும் 5 எழுது. எழுத்துக்களுடைய தோற்றம். கட்டாய கல்வி குறித்து திருவிகா கூறும் செய்தி. திருக்குறள் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையினை சுருக்கி எழுது. வெட்டிக்கிளி சருகுமானம் நல்லா படிச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு கட்டுரை. நூலகம், நூலகத்துடைய தேவை. அதே மாதிரி நோய் வர காரணம், நோய் தீர்க்கும் வழிமுறை. இதான் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.